now and make them all marry. Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தென் பீட் மார்க் ப்ரீசெட்டையும் தென் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டையும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாவோட ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், நான் வந்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தென் இந்த வீடியோட ஃபுல் ப்ரிவ்யூ வந்துட்டு நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அங்கே வந்துட்டு கூட நீங்கள் ஃபுல் ப்ரிவ்யூ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இமேஜ் தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு டைலாக்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ண போகிறதில்ல. ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ரீல்ஸ் எடிட்டிங் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தென் எந்த இமேஜஸ்க்கு எந்த எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ எந்த எஃபோர்ட் வந்துட்டு எதுக்கு பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரை எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இமேஜஸ் வந்துட்டு எது வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வரைக்கும் ஆட் பண்ணணும். ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் ஆகிடும். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் சைடில் இருக்க இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கட் ஆகிடும். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எண்டு வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா பீட் மார்க்கும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு எண்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இமேஜஸ் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தென் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒயிட் கலர் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த எடிட்க்கு ஒயிட் கலர் வந்துட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். இதில் வந்துட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு பிளாக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒயிட்டில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்ம லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க.
தென் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒயிட் கலரில் செட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு எண்ட் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் இமேஜஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் ஃபைல்லாம் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதில் எஃபர்ட் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு லென்த்தியாக ஒரு இமேஜஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கரெக்டாக வந்துட்டு 8.06 செகண்ட் வரைக்கும் அந்த இமேஜஸ் வரும். ஸோ அந்த இமேஜில் தான் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜை வந்துட்டு நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்க போகிறோம். அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜஸை வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சைஸ் வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போயிட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்துட்டு ஒயிட் கலரில் செட் பண்ணிக்கோங்க. தென் அதோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு 6ல் செட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஷேடோ வந்துட்டு 30ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நம்ம அந்த எஃபோர்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வர இமேஜஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டில் இருக்க இமேஜஸ்க்குலாம் வந்துட்டு எஃபோர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ செகண்ட் எஃபர்ட் அதை தான் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு இமேஜ் வரும், அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். எந்த இமேஜஸ்க்கு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 8.06க்கு அடுத்து ஒரு இமேஜ் வருது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் இமேஜ். ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து டியூரேஷன் அதிகமாக ஒரு இமேஜஸ் வரும், அந்த இமேஜஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 இமேஜஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து டியூரேஷன் அதிகமாக ஒரு இமேஜ் வருது இல்லையா? அந்த இமேஜை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக வந்துட்டு 2 இமேஜஸ் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக வரும். அந்த 2 இமேஜ்க்கு அடுத்து வந்துட்டு ஒரு இமேஜ் டியூரேஷன் அதிகமாக வரும். ஸோ டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸில் பேஸ்ட் பண்ண வேண்டாம். செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸில் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸில் மட்டும் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு எதில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்லாம் நம்ம எம்டியாக விட்டோம் இல்லையா? ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ் வந்துட்டு நம்ம எம்டியாக விட்டுருக்கோம். ஸோ அந்த இமேஜில் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் எஃபர்ட்டை நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எம்டியாக இருக்க இமேஜஸில் கூட நீங்கள் தேர்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். இப்போ வந்து வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு 1080 செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் குவாலிட்டி எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.